ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்ப்போங்க. என்ன கிராஃப்ட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் போர்டு நம்ம வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங்கும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணேன். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணணும். அதுதான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேன்வாஸ் போர்டில் யூஸ் பண்ண இந்த கிராஃப்ட் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்து பார்க்கலாம். இது வந்து வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இது எப்படி செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மார்க்கர். அடுத்தது வந்து செலோ டேப், கலர் செலோ டேப். அடுத்தது வந்து ஆட்ரிக்லே வந்து 4 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் 4 கலர்ஸ் கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். ஒயிட், எல்லோ, க்ரீன், ரெட். அடுத்தது வந்து கிளியர் க்ளூ. அடுத்தது வந்து ஃபெவிகால். இப்போ வாங்க இதை எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம அந்த கிராஃப்ட் எப்படி செய்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையாது பெயிண்ட். இப்போ நம்ம இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் வந்து அடிச்சுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த டார்க் ப்ளூ கலர் தான். ஸோ நான் ஒரு டார்க் ப்ளூ கலர் இந்த மாதிரி தான் அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் அக்ரலிக் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அதை அடிச்சுக்கோங்க. நான் வந்து வாட்டர் கலர் தான் அடிக்க போகிறேன். ஸோ அதனால் அதை அடிச்சுட்டுக்கோங்க. நான் அடிச்சுட்டு காணிக்கிறேன். அதுக்கு அடிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ். இந்த நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ண ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறத அப்படி காணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷில் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையுமே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ப்ரஷ் வச்சு அடிச்சாலே ஓரளவுக்கு அது அப்படியே ஆகாது. பெயிண்ட் அப்படி கொஞ்சம் போயிடும். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் வந்து வேணால் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் இந்த மெத்தட் கூட இந்த பெயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து கேன்வாஸ் போர்டில் வந்து ஃபுல்லாக அழகாக நீட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ப்ளூ கலர் டார்க் ப்ளூ இல்லைன்னா வைலட் கலர் அடிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு காய விடணும். சரி வந்து காய விடலாம். அது காயத்துக்குள்ளாடி நம்ம ஆட்ரிக்ல எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஆட்ரிக்ல நான் வந்து 4 ஆட்ரிக்ல எடுத்திருக்கேன். அதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து அதுக்கு வந்து டக் மோல்டு வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து டக் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த கிளேல வந்து என்ன மோல்டு இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க. டக் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பீஸ் இருக்கும்ல, பீ. ஸோ இந்த நம்ம தேனி இருக்கும்ல, அது வந்து நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் வந்து அப்படி இந்த மாதிரி கிளே மோல்டில் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டை எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கிளே வந்து ரொம்ப ஒட்டிட்டு வரும். ஸோ அதனால தான் நான் ஹேண்டில் வச்சு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஹோம்மேட் ஆட்ரிக் கிளே தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின ஆட்ரிக் கிளே கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது வந்து இப்படி நல்லா டக் ஷேப்புக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து எல்லோ கலரில் கிளே இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து செய்யும் போதே வந்து எல்லோ கலர்லேயே தான் செஞ்சுட்டேன். ஸோ நிறைய கலராக செஞ்சனால நான் வந்து இதே மாதிரி உங்களுக்கு எல்லோ கலர் டக் வந்து நான் டக்கு எல்லோ கலரில் இருக்குன்னு சொல்லி தான் எல்லோ கலர் கிளே எடுத்தேன். இந்த எல்லோ கலரில் நீங்கள் வந்து எத்தனை கிளே செய்ய முடியுமோ அத்தனை கிளே செஞ்சுக்கோங்க. ஒரு 3 செய்யணும். உங்கள்கிட்ட எல்லோ கலர் கிளே இல்லைன்னா கலராக என்ன கிளே வேணாலும் எடுத்துக்கலாம்.
இடத்துல எடுத்து அதையும் இந்த மாதிரி தப்பு இடத்துல எடுத்துருக்கேன். லைட்டாக அதில் ரெட் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த டக் ஷேப்பை வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டக். இப்போ நான் வந்து ஒரு 3 டக் செஞ்சுட்டேன். நீங்கள் கலர் கலராக கூட செய்யலாம், விரும்பலாம். நான் வந்து ஒரு கலராக செய்யறதுக்கு 2 கிளே இருக்குது. ஸோ அதில் நான் வந்து 2 கலரில் ஒன்று செஞ்சுக்க போகிறேன். பச்சை கலரில் ஒன்று, நம்ம வந்து எல்லோ கலரில் தான் பார்த்துருப்போம். பட் என்கிட்ட வந்து கிளே வந்து ரொம்ப ஒயிட் கலர் எல்லோ கலர் காலி ஆயிடுச்சுனால தான் நான் வந்து ஒயிட் கலர் எடுத்துருக்கேன். அதில் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, நான் ஒரு 5 டக்ஸ் செஞ்சுட்டேன். இது அப்படியே நம்ம ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பெயிண்ட் பண்ண கேன்வாஸ் போர்டில் ரொம்ப காஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். காஞ்சிட்டுனா ஒரு பிளாக் அண்ட் எல்லோ மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம், மார்க்கர் எடுத்துக்கலாம். ஏதா இப்போ ஒரு எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்து இருக்காங்க. நான் வந்து ஸ்கெட்ச் எடுத்து இதில் வந்து பீன்னு எழுதிக்கணும். பி கொஞ்சம் இந்த பி எழுதிக்கணும். பி எழுதியாச்சா? அடுத்தது வந்து இ எழுதிக்கணும். உங்களுக்கு தெரியாது. அடுத்தது இ அப்படின்னா பி. ஓகே, இதில் வந்து நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு லைட்டாக தெரியும். அடுத்தது வந்து எழுதிட்டேன். பட் உங்களுக்கு வந்து அதை ஒழுங்காக தெரியாது. இதுக்கு மேலே நம்ம வந்து எழுத போடுவோம். அந்த தின் ப்ரஷ் இருந்தால் தின் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நல்லா 2.0 ப்ரஷ்லாம் வந்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் தின் ப்ரஷ் 2.0 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா இந்த TH அதுலலாம் எழுதிக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதுல அந்த T வந்து அதுதான் நான் வந்து 2.0 ப்ரஷ் எடுக்கலான்னு சொன்னேன். அதான் வந்து நீட்டாக வந்து எழுத முடியும். ஓரளவுக்கு அது நம்மளுக்கு எழுத முடியும். இப்போ நான் தேங்க்ஃபுல் எழுதியாச்சு. கைண்ட் ஹாப்பின்னு நம்ம எழுத போகிறோம். நான் எழுதிட்டு காமிக்கிறேன். ஓகே, கைண்ட் ஹாப்பின்னு நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன். கொஞ்சம் லெட்டர்ஸ் தெரியாதனாலுமே நம்ம ஈஸியாக எழுதிருக்கோம். இப்போ அதே ப்ரஷ் 2.0 ப்ரஷ்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதில் வந்து பி எல்லோ கலர்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லோ வந்து பி எதுக்கு நேரம் எடுக்கணும்னா தேங்க்ஃபுல்க்கு நேரம். அண்டாவது இ எழுதிக்கோங்க. இ வந்து எதுக்கு நேரம் எழுதணும்னா இந்த கைண்டுக்கு நேரம் எழுதணும். அதே மாதிரி தான் ஹாப்பிக்கு நேராக தான் இ எழுதணும். அடுத்த அப்போ உங்களுக்கு பி. இது வந்து 3 லெட்டர்ஸ். கேன்வாஸ் போர்டு இதை விட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை விட பெரிய பெரிய லெட்டர்ஸ் நிறைய எழுதிக்கலாம். நான் எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்ச நேரம் காயணும். கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரம் காஞ்சாதான் ரொம்ப அழகாக நீட்டாக வரும். ஸோ அதுக்குள்ளாடி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இது காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்ச டக்ஸ் இருக்கலாம். இந்த டக்ஸு இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒன்றா பீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் பீஸ் பண்ணிக்கலாம். நான் கலராக செஞ்சுருக்கனால ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதான் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளேக்கு வந்து அதுதான் ரொம்ப பெஸ்ட். இப்போ இதில் வந்து நான் வந்து கிளியர் ஃபெவிகால் ஒட்டியிருக்கேன். ஃபெவிகால் போட்டாச்சு. இது உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் நீங்கள் வந்து ஒட்டலாம். நான் வந்து இந்த ஏரியாவில் ஒட்டியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஏரியாவில் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லா காயணும். அதுக்குள்ளாடி கொஞ்சம் கலர் கொஞ்சம் கிளே எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் வந்து எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோ எடுத்துக்கிட்டோம். இந்த சைட்லலாம் பாருங்கள் ரொம்பவே ஃபுல்லாக மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டிய கொஞ்சோண்டு ஃபெவிகால் இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. சின்ன பால்ஸை இதே மாதிரி நிறைய பால்ஸ் செஞ்சு வச்சுட்டு காணிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் கலராக பால்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு 3 கலர்ஸ் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 4 ரெட்டு ஒயிட், அதால் எல்லோ, க்ரீன். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது டக்கு எப்படி ஒட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கார்னரில் ஒட்டிக்கும். இப்படி இந்த கார்னரில் ஒட்டிக்கும். ஓகே, இந்த கார்னரில் வந்து ஒரு 6 அண்ணா ஊற்றணும். 6 அண்ணா பாருங்க. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒன்று இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் வந்து உங்களுக்கு ஒட்டி காமிச்சிட்டே இருக்கேன்ல. இது ஒட்டி முடிஞ்சக்கப்புறம் நான் வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு இல்லை ஃபர்ஸ்ட் இது இப்படி தான் நீங்கள் வந்து ஒட்டிக்கணும். 3 அப்போ கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி நல்லா அப்படி இன்னும் ஒட்டணும்னு ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் எல்லாமே ஒட்டணும். நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த 4 சைட்ஸ்லாம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு அழகான எல்லோ கலர், இந்த சைடில் எல்லோ, இதில் வந்து ரெட், இதில் வந்து ஒயிட், இதில் வந்து க்ரீன். இப்போ கொஞ்சம் 4 சைட்ஸுமே நல்லா கார்னரில் வந்து நல்லா கலராக இருக்கலாம். ஏன்னா இந்த 3 கலர்லேயுமே நிறைய இருந்துச்சுனால தான் நிறைய செஞ்சு ஒட்டிட்டேன். எல்லோ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் நிறைய இல்லை. ஸோ அதனால தான். அண்ட் இன்னும் கொஞ்சம் பால்ஸ் இருக்குது, அது 2 இந்த 3 கலருமே. அது நம்ம எதுக்காவது ஒட்டணும்னா ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த டக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒட்ட தோணி இருக்கும். ஸோ இந்த டக்ஸ் எல்லாம் வந்து எப்படி நான் வந்து ஒட்டுறேன்னு காண்கிறேன். இப்போ பாருங்க, நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி எல்லோ கலர் ஒட்டியிருக்கேன். அது இந்த சைடில் ஒட்டிக்கிறேன். பார்க்க ரொம்ப ஒரே மாதிரி சேமாக இருக்குல்ல. ஸோ இன்னொரு ஒரு எல்லோ கலர்லாம் எடுத்திருக்கேன். ஒட்ட முடியலனாலுமே ஒட்டிக்கலாம். இது எங்கள் ஒட்டன்னு தான் எனக்கே டவுட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து தேங்க்ஃபுல் கிட்ட போட்டு அடுத்து நான் வந்து ஒரு ரெட் கலர் டக் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டிதான் அந்த மாதிரி கலராக. ஸோ அதை வந்து இங்கே எங்கேயாவது ஒட்டிக்க போகிறேன். எனக்கு எங்கே ஒட்டதுன்னு ஸ்பேஸ் இல்லைனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, சைடில் ஒட்டிட்டேன். இன்னும் ஒயிட் மட்டும் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் அதையும் எங்கேயாவது ஒட்டிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த கிராஃப்டோட ஃபினிஷிங். இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து எங்கே ஒட்ட ரொம்பவே எனர்ஜெலாம் இருக்குனால ஐ திங்க் இன்னும் ஒட்டிக்கலாம். இந்த ஒயிட் கலரில் இருக்கலாம். நீங்கள் வந்து கலர் ஆட்ரேட்லைஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அண்ட் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒட்டிகிட்டே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த கொஞ்சம் பால்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே நான் எங்கேயாவது ஒட்டிடலாமா? இன்னும் ஒட்டலாம், இன்னும் வேணாலும் ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிடலாம். எங்கே ஒட்டேன்றதையும் பாருங்கள். எனக்கு வந்து எங்கே ஒட்டணுன்னு தான் தெரியல. பட் வந்து இங்கே இப்போ நம்மளுக்கு எப்படியாவது ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பால் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெக்கரேஷன் தான். இது வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன். இந்த பால்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கலர் கிளே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதான் ரொம்ப நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ காயதுக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து கலர் ஆட்ரிக்லேஸாக வச்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்கினது தான். ஒயிட் மட்டும் வீட்டில் ரெடி பண்ணது. பட் ரெடி பண்ணது காலி ஆயிடுச்சுனால தான் நான் இது வந்து கடையில் வாங்கிட்டேன். ஒயிட் கலர் வந்து நான் இன்னும் ஒட்டியிருக்கேன். இந்த பச்சை கலர் தான் கடைசி. இது இங்கே ஒட்டன்னு தான் எனக்கு எதில். அதனால நான் ரெட் கலர் பக்கத்தில் எடுத்துருக்கேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் நான் விட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, நம்மளோட வால் ஹேங்கிங் முடிஞ்சுது. இது வந்து ஒரு வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு உங்கள் பால்கனியில் நீங்கள் ஏதாவது பாசிட்டிவாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சேடாக இருந்தீங்கன்னா பால்கனிக்கு வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பின்னாடி நீங்கள் ஹேங் கூட பண்ணிக்கலாம். இது வால் ஹேங்கிங்காகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் காஞ்சக்கப்புறம் பின்னாடி நம்ம வந்து சாட்டின் ரிப்பன் அல்லது உள்ளன் த்ரெட் அதை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இப்போ இந்த பின்னாடி வந்து உள்ளன் த்ரெட் வச்சுட்டு இப்படி ஸ்டாப்லர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது இப்போ வராது.
வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பால்கனி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து இது மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது சேடாக இருக்கும்போது நீங்கள் இதை பார்த்து பாசிட்டிவாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கிராஃப்ட் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த கிராஃப்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுதான் நாங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் இருக்கும். அது வரைக்கும் டேக் பாய்.